ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். எனக்கு எதை விட நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இன்டீரியர். இந்த ஃப்ளாட் இன்டீரியரில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நான் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இந்த ஃபுல் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன யூனிட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் பண்ணியிருக்கிற யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட், க்ராக்கரி யூனிட், அதுக்கப்புறம் டால் யூனிட், அதுக்கப்புறம் டிவி யூனிட், 2 பெட்ரூம்ஸ்லேயும் வார்ட்ரூப்ஸ் பண்ணியிருக்கோம், ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அக்ரலிக் மாடலர் கிச்சன் நம்ம இதில் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கிச்சனில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த ஃப்ளாட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், பெட்ரூம்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஷூ ரேக் கொடுத்துருக்கோம். இந்த சைடு கிரில். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் கிரில் பற்றி கேட்டிருந்தீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரில். இந்த கிரில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபிக்ஸடு கொடுத்துருக்கோம். மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பைப் வச்சு கொடுத்துருக்கோம். அது ஸ்கொயர் பைப் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நார்மலாக கிரில் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இது ஸ்கொயர் பைப்புன்னு சொல்லுவாங்க. அது வச்சு தான் பண்ணது. இது நீங்கள் நார்மலாக வீட்டுக்கெலாம் பண்ணுறது கிரில் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பவுட்ரு கோட்டடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணது. இது பார்த்தீங்கன்னா கிரில். இது இங்கே ஷூ ரேக். இது நான் இதோட எட்ஜு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் ஷூ ரேக் போட்டால் இந்த மாதிரி டோர் இடிக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க. பட் என்னென்னா இந்த ஒரு விரலே போகாது. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது. பட் என்னென்னா இந்த மாதிரி பண்ணும்போது கிரில், அதுக்கப்புறம் இது நம்ம ஒரு ஆளையே பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா லிவிங் ரூம், டிவி யூனிட், எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோன்றது கம்ப்ளீட்டாக போட்டிருப்பேன். நான் எந்த யூனிட் சொன்னாலும் இந்த யூனிட்டுக்கு இந்த வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் வீடியோவில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பேன். இது டால் யூனிட். இந்த டால் யூனிட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயின் டோர் என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா டால் யூனிட். ஃபால் சீலிங்காகவே தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இந்த ஃபால் சீலிங் இதோட எலக்ட்ரிக்கல்லாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த யூனிட் பார்த்திங்கன்னா சோஃபாவோட பேக்ரவுண்ட் இருக்கும். அப்படியே டிவிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த வால் இருக்கும். இந்த வாலில் பார்த்திங்கன்னா இந்த மோல்டிங் டிசைன் பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ரேம் கொடுத்துருக்கும். ஒரு ஸ்மால் ஃப்ரேம்ன்றது கம்ப்ளீட்டாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதுவே 6th ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக அந்த டிசைனில் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரிசாண்டலாக பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டிசைன் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு இடத்துல பண்ணுறது சேம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணோம். இது ஃபுல் வாலுக்கு ஒரு இடத்துல ஒரு டிசைன்ன்றது பண்ணிக்கலாம். பட் ஏன்னா இந்த இடத்துல அதோட கம்ப்ளீட் டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன்.
க்ராக்கரி யூனிட் வந்து 2 சைடு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. சிங்கிள் சைடு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். அந்த ஒய்ஃபை கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. பட் ஏன்னா ஒய்ஃபை கேபிளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டிவி யூனிட்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். பட் ஏன்னா கிளைண்ட் வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒய்ஃபை பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து டிவி யூனிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃபை கேபிள்ஸ்லாம் வர மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த க்ராக்கரி யூனிட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். அது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் கீழே வந்து 3 ட்ராவர், அதுக்கு கீழே வந்து 3 டோர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிண்டட் கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். பிளாக் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு வுடன் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரானைட் வந்து பிளாக் கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ஃபுல் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இதில் இருக்கிற டிசைன், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற யூனிட், அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ஹேண்டில், இதில் இருக்கிற கிளாஸ், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டுக்காக வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இதில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஒரு லிவிங் ரூமில் வந்து நீங்கள் பூஜா யூனிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பாத்ரூமில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற சிம்பிள் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு யூனிட் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து செல்ஃப் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஃப்ளஷ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து பைப் லைன்லாம் இருக்கும். அது வந்து போடும்போது பார்த்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஃபால் சீலிங் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் இருக்கிற டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஃபுல் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கும்போது எந்த யூனிட் வந்து பார்த்தாலும் ஒரு யூனிட் வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வீடியோத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம், எப்படி டிசைன் வந்து பண்ணியிருக்கோம், அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற ஸ்டடி யூனிட், வார்ட்ரோப் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ஸ்டடி டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஒரு ஸ்டடி கவுண்டருக்கும் அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். பட் என்ன இது வந்து மூவபிள். ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஏன்னா வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்றதுக்காக சில யூனிட்ஸில் வந்து நாங்கள் வீடியோ வந்து போட்டது கிடையாது. அதனால் ஒரு ஸ்டடி யூனிட் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். கீழே வந்து ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஃபால் சீலிங் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு 2 லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்மால் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் யூனிட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு ஃபுல் மிரர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். பேஸ் வரைக்கும் கிடையாது, கீழேருந்து ஒரு 2 ஃபீட் வந்து ஸ்பேஸ் விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 2.5 ஃபீட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இதோட மிரர் டிசைனானது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் அண்ட் வார்ட்ரூப் ஸ்டடி யூனிட்லாம் வந்து பண்ணியிருக்கோம். காட் வந்து கிளைண்ட்டோடது. காட் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட வார்ட்ரூப்போட டிசைன் ஆல்ரெடி ஃபுல் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அரௌண்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து பாருங்கள். இன்னும் நல்ல பெட்டர் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். என்ன ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், எந்த டிசைனில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருப்பேன்.
இதில் இருக்கிற ஹேண்டிலோட டிசைன், அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த கம்ப்ளீட் வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் வீடியோ வந்து அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். இதில் பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிங்க் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டடி யூனிட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கலர் லேமினேட்ஸில் வந்து இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ஸ்டடி யூனிட் கம்ப்ளீட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். கீழே வந்து பேஸ் யூனிட் 2 ட்ராவர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மேலே அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஓப்பன் செல்ஃப் வந்து நீங்கள் வைக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செல்ஃபில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் இருக்கிற ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 3 செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லேமினேட்ஸ் வந்து கிளாஸி லேமினேட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ஜஸ் தான். சாஃப்ட் க்ளோஸ் டெலிஸ்கோப் சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராயல் கிளிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் ரோமா, அதுக்கப்புறம் வந்து லெக் கிராண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லேமினேட்ஸ் எல்லாமே வந்து விர்கோ அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அக்ரலிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஹேண்டில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதோட பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்மால் சைஸ் ஹேண்டில்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட பட்ஜெட்ன்றது வந்து வேறு. ஒரு பெரிய ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதோட பட்ஜெட்ன்றது வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து இதே ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஒரு 10 அரௌண்ட் ஒரு 15 வீடியோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து 6th ஃப்ளோர், இது வந்து 18th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 2 ஃப்ளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற பட்ஜெட் வந்து இதோட கொஞ்சம் பெட்டர் அவுட்புட்ன்றது வந்து அது இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற பட்ஜெட்ன்றது வந்து வேறு, இதோட பட்ஜெட்ன்றது வந்து வேறு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இந்த வீடியோன்றது வந்து இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு செப்பரேட்டாக வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம்லேருந்து இப்படி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து ஒரு 2 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து பண்ணியிருப்பேன். ஒன்று லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து போட்டிருப்பேன். அதோட ஃபுல் யூனிட்ன்றது வந்து நம்ம வந்து லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஃபால் சீலிங் எதுவுமே வந்து பண்ணல, ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இல்லை. லாஃப்ட் யூனிட், பேஸ் யூனிட், அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே கலர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடில் தெரிகிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். யாராவது வந்து சிங்கிள் கலர் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து டபுள் கலர்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட லுக்குன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிங்கிள் கலர் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து போகிறீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். ஒரு லாங் வியூவிலேருந்து நீங்கள் அதோட பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். சிம்னி சைடு வந்து பார்த்திங்கன்னா அதோட வியூன்றது வந்து இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாப் வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து பில்டர் வந்து கொடுத்தது தான். பட் என்னென்னா ஹாப் சிம்னி வந்து மேலே இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எம்டியாகவே கொடுத்துருப்போம். நார்மல் ஸ்டவ் தான் வைக்க முடியும். நீங்கள் வந்து கன்சீல்டு வந்து பண்ண முடியாது. அப்படின்னா பேஸ் வந்து கட் பண்ணி கவுண்டர் லெவலெலாம் வந்து வைக்க முடியாது இதில். ஏன்னா இது வந்து செமி மாடலர் கிச்சன். செமி மாடலர் கிச்சனே வந்து பண்ணலாம்,
பட் என்னென்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா அதெல்லாம் வந்து கிளைண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து யூட்டிலிட்டியில் வந்து யாராவது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து எஸ்எஸ், ஒன்று இடத்துல வந்து குவாட்ஸ். ஏன்னா இது வந்து குவாட்ஸாக தான் இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.